குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 16 ஜூலை 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டர்ஸ் பார்த்துலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இது நம்ம டெய்லி பார்க்குறதா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். மக்கள் அன்றாடம் அணுகும் அரசுத்துறை சேவைகளில் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. எங்கே அப்படின்னா சிதம்பரத்தில் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஜூலை 15 நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. ஜூலை 15 காமராஜருடைய பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்கள் ஸ்டாலின் திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்த வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன் தான். அடுத்தது முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளில் 43 சேவைகளும், ஊரகப்புற பகுதியில் 15 அரசு துறைகளில் 46 சேவைகளும் வழங்கப்படும். ஓகேங்களா? இதன்படி பெறப்பட்ட மனுக்களுக்கு 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 45 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது, இந்தியாவுடைய விண்வெளி நாயகன். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்பி இருக்கிறாரு. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 3 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் கிரேஸ் அப்படின்ற விண்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக தரங்கியிருக்காங்க. விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் லட்சிய திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 4 வீரர்கள் ஒருவர் தான் இந்த லக்னோவை சேர்ந்த குரூப் கேப்டனான சுபான்ஷு சுக்லா. ஓகேங்களா? இவர் அனுபவ பயிற்சி நோக்கத்துக்காக அக்ஸிம் ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறார். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறோம். அதில் வந்து என்னென்னலாம் வைக்கணும், எப்படிலாம் அங்கே செயல்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுமார் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 18 நாட்கள் இருந்திருக்காரு. அக்ஸிம் 4 திட்ட வீரர்கள் விண்வெளியில் மொத்தம் 1.3 கோடி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது இஸ்ரோவினுடைய 7 ஆய்வுகள், அதாவது திசு மறு உருவாக்கம், விதை முளைப்பு, நீலப்பசும்பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர்க்குமிழ்கள் உட்பட இஸ்ரோவால் அளிக்கப்பட்ட நுண்ணீர்ப்பு விசை சார்ந்த 7 முக்கிய ஆய்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்திருக்காரு. விண்வெளியில் முளையிடப்பட்ட பச்சை பயிறு, வெந்தய விதைகள் தன்னுடன் எடுத்து வந்திருக்கிறார். ஓகேங்களா? இந்த விதைகளை அடுத்த கட்ட பல்வேறு ஆய்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்படுத்திருக்காங்க. இவர் போனது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் அங்கே விண்வெளியில் வெற்றிகரமாக அந்த செயல்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டார். ஓகேங்களா? அடுத்தது இந்த வெற்றி பயணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1984 ரஷ்ய விண்வெளி விண்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ராகேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நிலையத்துக்கு போல விண்வெளிக்கு மட்டும் போனார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 41 ஆண்டுகள் கழித்து இப்போ தான் சுபான்ஷு சுக்லா 2வது விண்வெளி வீரராக வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்றிருக்கிறாரு. விண்வெளி நிலையத்திற்குள்ளே சென்ற முதல் வீரர் இவர் தான், இந்தியாவை சேர்ந்த வீரர். ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன் தான். அவரை பற்றி அவரை இனிமேல் எது பேசினாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஓகேவா? அடுத்தது தமிழக சிறைகளில் வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ட் கோபுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்னா கைபேசி கோபுரங்கள் போன்ற டாமினன்ட் டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறை வளாகத்தில் வைக்கப்படும். அது குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் சுற்றுவட்டார கைபேசி சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா முடக்கும் திறன்பட்டது. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ அலைவரிசை மூலம் இயங்கும் கைபேசியை முடக்குவதற்கு THPS எனப்படும் தி ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டம் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு இயங்குதளத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிவிடப்பட்ட எண்களை தவிர மற்ற அனைத்து எண்களுமே வந்து பார்த்திங்கன்னா கால் போகாது. ஓகேங்களா? நம்ம மேலே பார்த்தா தான் சுபான்ஷு சுக்லா பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது 39. இவர் இந்திய விமானப்படையை சேர்ந்த குரூப் கேப்டன். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோனுடைய நாசா ஆதரவில் அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்திருக்கிறாரு. இவர் 1984 அப்புறம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. ஓகேங்களா? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 1985 நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி இந்திய விமானப்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுகோய் 30 மற்றும் MKJI MiG-29 ஜாகுவார் போன்ற போர் விமானங்களில் 2000 மணி நேரம் பறந்த நல்ல அனுபவம் மிக்க ஆள். அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2027 இந்திய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் மத்திய அரசினுடைய லட்சிய திட்டமான ககன்யான் திட்டத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அனுபவ பயிற்சிக்காக முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தின் மூலயமா அனுப்பப்பட்டிருக்காரு. இந்த அக்ஸிம் 4 திட்டத்துக்கு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 550 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை வந்து பார்த்திங்கன்னா 12 இடங்கள் முன்னேறி 128வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. இது தொடர்பாக பிரிட்டனுடைய தலைநகர் லண்டனில் உள்ள உலகளாவிய உயர்கல்வி பகுப்பாய்வு நிறுவனமான குவாக்ரலா சிமெண்ட்ஸ் கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் தென்கொரியா தலைநகர் சியோல் முதலிடம் பிடித்திருக்கு. இந்த பட்டியலில் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்த லண்டன் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் மும்பை 15 இடங்கள் முன்னேறி 95வது இடத்திலும், டெல்லி 7 இடங்கள் முன்னேறி 104வது இடத்திலும், பெங்களூரு 22 இடங்கள் முன்னேறி 108வது இடமும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. சென்னை வந்து பார்த்திங்கன்னா 12 இடங்கள் முன்னேறி 128வது இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, அதாவது ஒரு நாட்டில் சேர்ந்தவங்க எந்த நாட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய பட்டியலில் சென்னை வந்து பார்த்திங்கன்னா 128வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் டெஸ்லா கார் விற்பனையகம் வந்து பார்த்திங்கன்னா திறந்திருக்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, அமெரிக்காவை சேர்ந்த முன்னணி மின்சார கார் வாகன நிறுவனம் இது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முதல் கிளை முதல் கார் விற்பனையகம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு. ஓகேங்களா, 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் நடக்க போது இதில் கிரிக்கெட் விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சேர்த்துருக்காங்க. அது முதல்ல இல்லை, ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு தடை பண்ணியிருந்தது, இப்போ மறுபடியும் சேர்த்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 128 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக லாஸ் ஏஞ்சல்ஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாட இருக்கிறாங்க. அதாவது அந்த ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டை சேர்த்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது அதாவது கடந்த ஆண்டு 1.14 கோடி குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தப்படவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. உலக தடுப்பூசி செலுத்தப்படாத மொத்த குழந்தைகளில் 52% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, நைஜீரியா, சூடான், காங்கோ, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஏமன், ஆப்கானிஸ்தான், அங்கோலா ஆகிய 9 நாடுகளில் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் 52% குழந்தைகள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஐநா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒமிட் பண்ணாதீங்க. குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நான் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சொன்னது. அடுத்து குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். மொத்தம் 645 காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு நடக்க இருக்குது. வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான், அந்த ஒரு போஸ்டிங் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்பி படிங்க. சரிங்களா, குரூப் 4 மாதிரி எதுவும் ட்விஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எதிர்பார்த்தே படிங்க, அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட 2ஆம் நிலை காவலத்துக்கு டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.